welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 16 பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இந்த லெசன்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்ற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனில் ஹார்மோன் அப்படின்னா என்ன அண்ட் ஹார்மோன் யாருக்கெல்லாம் இருக்குது, பிளான்ட்டுக்கு என்ன ஹார்மோன்ஸ் இருக்குது, அனிமல்ஸ்க்கு என்ன ஹார்மோன்ஸ் இருக்குது, அது அதோட வேலை என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்மோனோட லெவல் அதிகமானாலோ கம்மியானாலோ என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்றதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹார்மோன் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோமா, இந்த ஃபுட்டை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கான்ஸ்க்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். அது நம்ம சாப்பிட்ட அந்த ஃபுட்டுல இருந்து அந்தந்த ஆர்கான்ஸ்க்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா டைஜஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஸோ நம்ம ஃபுட்டை எடுத்த உடனே அது அந்தந்த மினரல்ஸ் தேவைப்படுற ஆர்கான்ஸ்க்கு கொடுக்கறது மாதிரி ப்ராசஸ் கிடையாது. அந்த டைஜஷன் சில கிளான்ஸ் அப்புறமா சில ஹார்மோன்ஸ் மூலமா தான் இந்த டைஜஷன் நடக்கும். ஸோ இது மூலமா ஹார்மோன் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். டு எக்ஸைட், கிரீக் வேர்ட்ல டு எக்ஸைட் அப்படின்றதான் அதோட அர்த்தம். அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்ததுதான் ஹார்மோன் அப்படின்ற வார்த்தை. அதுக்கான மீனிங் டு எக்ஸைட், அதாவது அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கும் இருக்கும் அண்ட் அனிமல்ஸ்க்கும் இருக்கும். பிளான்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஹார்மோன்ஸை பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அண்ட் அனிமல்ஸ்க்கு அனிமல் ஹார்மோன்ஸ்னு சொல்றோம். The function of control and coordination in plants is performed by chemical substance. So மோஸ்டா ஹார்மோன்ஸ்ல எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலமா பிளான்ட்டோட ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கோஆர்டினேட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுறது தான் பிளான்ட் ஹார்மோன்ஸ். எப்படி அனிமல்ஸ்க்கு இந்த அனிமல் ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ், எண்டோக்ரைன் கிளான்ஸ் வெறும் வெர்டிபிரேட் அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் மூலமா தான் அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்டிகிரேஷன், ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா தான் இந்த கிளான்ஸ் எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்ல மெசஞ்சரா ஆக்ட் ஆகிற விஷயத்துக்கு பேர் தான் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு ஹார்மோனும் ஒரு குறிப்பிட்ட கிளான்ஸ்ல இருந்து ப்ராடக்ட் ஆர் இஜெக்ட் ஆகிற ஒரு ஃபார்ம் தான் இந்த ஹார்மோன். இந்த ஹார்மோன்னால டைஜஷன், மெட்டபாலிசம், growth, development, reproduction இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது ஹார்மோன் தான். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இந்த கான்செப்ட் சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிளான்ட் ஹார்மோன்ஸை பத்தி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஹார்மோன்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.